ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தெலுங்கு படமான பிளைண்ட் ஸ்பாட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் நவீன் சந்திரா தான் மெயின் லீடாக நடிச்சிருக்காரு. இதோட கதையில் ஜெயராம் ஹைதராபாத்தை சேர்ந்த பிஸ்னஸ் மேன். அவனுக்கும் அவன் ஒய்ஃப் திவ்யாவுக்கும் அடிக்கடி தகராறு நடக்கும். ஒரு நாள் வேலைக்காரி முன்னே ஜெயராம் அவளை அடிச்சிடுறான். அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து ஊருக்கும் கிளம்பிடுறான். கை குழந்தை அழுதேன்னு திவ்யா ரூமுக்கு போன வேலைக்காரி திவ்யா தூக்கில் தொங்குறத பார்த்துட்டு போலீஸுக்கு தகவல் சொல்லிடுறா. உடனே அங்கே வந்த போலீஸ் அதிகாரி விக்ரம் வீட்டை நல்லா சுற்றி பார்த்துட்டு இது தற்கொலை இல்லை, கொலைதான்னு சொல்கிறாரு. அப்போ கொலையை யார் பண்ணியிருப்பா, மோட்டிவ் என்ன, கடைசியில் இதோட உண்மை எப்படி வெளிப்பட்டுச்சுன்னு சொல்ல வர்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. படம் ஆரம்பித்து 5 நிமிஷத்துலேயே திவ்யா கேரக்டர் தற்கொலையோட தொடங்குது. அப்படியே நிறைய நேரம் டீசன்ட் ஃபேஸ்லேயே போகுது. இதுக்கு நடுவில் நமக்கு சந்தேகம் வர மாதிரி பல கேரக்டர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சில ட்விஸ்ட்டுங்க சாதாரணமாக இருக்குது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு பரவாயில்ல. நவீன் சந்திரா ஆஸ் யூஷுவல் நல்லா நடிச்சிருக்காரு. போலீஸ் ரோலுக்கு பொருத்தமாக இருக்காரு. அலி ரஸா என்ஐஏ ட்ரெயினியாக நல்லா எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட ஃபைட் சீக்வன்ஸில் வராரு. மொத்தமாக ஒரு சிம்பிள் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர். என்ன இந்த சிம்பிள் கதையில் சும்மாவே சில கேரக்டர்களை உள்ள நுழைச்சி இழுத்துருக்காங்க. அதுவும் சின்ன பசங்க மேலெல்லாம் சந்தேகத்தை திருப்பியும் எதுவும் பெருசாக நம்மளை ஹோல்ட் பண்ணலை. ரொம்ப சிம்பிளாகவும் ப்ரெடிக்டபிளாகவும் இருக்குது. லாஜிக்கும் எமோஷனும் மிஸ்ஸிங். நவீன் சந்திரா கேஸை க்ளோஸ் பண்ண விதமும் சில்லியாக இருக்குது. அவரோட ஃப்ளாஷ்பேக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஓவராலாக பிளைண்ட் ஸ்பாட் ஒரு வழக்கமான யூகிக்கக்கூடிய கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா. இப்போ இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ்லேயே ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.